அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பத்திர வழக்கிலே உச்சநீதிமன்றம் இன்று அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. எஸ்பிஐ தாக்கல் செய்த அந்த எக்ஸ்டென்ஷன் மனு, அதாவது இதற்கு முன்னால் நடந்த அந்த தேர்தல் பத்திர வழக்கிலே உச்சநீதிமன்றம் மார்ச் 11ஆம் தேதிக்குள்ள யார் எவ்வளவு தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறார்கள், எந்த அரசியல் கட்சிகள் அந்த தேர்தல் பத்திரங்களை ரிடீம் பண்ணியிருக்காங்க, பணமாக ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவல்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருந்தது. இந்த சூழ்நிலையில் எஸ்பிஐ உச்சநீதிமன்றத்தை நாடி இது போல எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள். உச்சநீதிமன்றம் அதற்கு மறுத்துவிட்டது. நாங்கள் எங்களுடைய தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. நான் உங்களை மேட்ச் பண்ண சொல்லலை. யார் எவ்வளோ பணத்தை எந்த தேர்தல் பத்திரம் எந்த அரசியல் கட்சிக்கு போனதுன்னு சொல்லி உங்களை மேட்ச் பண்ண சொல்லலை. தேர்தல் பத்திரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் வாங்கி இருக்கிறது அதை ஒரு டாட்டா கொடுங்க. அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்கின்றன, இந்த ரெண்டையும் தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தனித்தனியாகவே கொடுங்க என்று சொல்லி நாளைக்குள்ள இதை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஒப்படைத்தவுடன் 15ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் இதை அவர்களுடைய வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் என்றும் அந்த உத்தரவு தெளிவாக இருக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, இது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, சமட்டி அடி என்று சொல்லலாம். ஏன்னா நாங்கள்லாம் ஊழல்வாதிகள் கிடையாது, ஊழலுக்கு எதிரானவர்கள், அப்படி இப்படி என்று இதுவரைக்கும் ஒரு பெரிய ட்ராமாவை போட்டாங்க 10 வருஷமாக. ஏதோ இவர்கள் மட்டும்தான் இந்தியாவிலேயே யோக்கிய சிகாமணிகள் போலவும், மற்றவங்க எல்லாமே ஊழலில் ஊறி திளைத்தவர்கள் போலவும் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். பாஜகவின் இந்த பிம்பம் இன்று உடைந்து சரிந்திருக்கிறது. இந்த தேர்தல் பத்திரமே ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு திட்டம். இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாமே வலியுறுத்தியது. ஆனால் அதை எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற அந்த குருட்டு நம்பிக்கையிலே பாஜக இந்த திட்டத்தை செயல்படுத்தி அதுலேயும் பல ஓட்டைகள், பல சட்ட விதிமீறல்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு தான் இப்படி இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருந்தார்கள். இப்போ அதை ரத்து செய்து விட்டது உச்சநீதிமன்றம். இப்போது எந்தெந்த நிறுவனங்கள் வாங்கியிருக்கின்றது, அதாவது பாஜக தான் பெரும்பான்மையான அந்த நன்கொடைகளை வாங்கியிருக்கிறது. அஃப்கோர்ஸ் தேர்தல் பத்திரம் மூலமாக வந்திருக்கக்கூடிய நன்கொடைகளும் பாஜகவிற்கு தான் மிக அதிகமாக சென்றிருக்கும். எந்த நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறது அப்படின்றத, எந்த தேதியில் கொடுத்திருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு என்ன சூழ்நிலை நிலவியது அந்த சமயத்தில் அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தாலே பாஜகவுடைய குட்டு வெளிப்பட்டுவிடும். கண்டிப்பாக குவிட் ப்ரோ குவோ கண்டிப்பாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னால் பொதுவெளியிலே பல தகவல்கள் வந்தது. என்ன அப்படின்னா, இந்த இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் போன்ற நிறுவனங்களால் எந்தெந்த தனியார் நிறுவனங்கள் ரெய்டு செய்யப்பட்டிருக்கிறதோ, பெரிய தொழில் நிறுவனங்கள் ரெய்டு செய்யப்பட்டிருக்கிறதோ, அந்த நிறுவனங்களெல்லாம் பாஜகவிற்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ரெய்டுக்கு பிறகு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடிஓவையும் சிபிஐயும் ஏதோ ஒரு வசூல் நிறுவனங்களாகத்தான் பாஜக பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது. அவங்க ஒரு நிஜமாகவே குற்றங்களை ஸ்டால் பண்ணுறதுக்கோ, குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கோ பாஜக பயன்படுத்தவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. ஸோ அதனால் இது பாஜகவிற்கு என்னெல்லாமோ முயற்சி எடுத்து பார்த்தார்கள், எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தி விடலாம், எப்படி என்ன ஏதுன்ட்டு. அது முடியவில்லை, வேறு வழியே இல்லை. ஸோ 15ஆம் தேதி பார்ப்போம், தேர்தல் களை கட்டும். நன்றி, வணக்கம்.